தம்பி எவ்வளோ அழகாக தொடச்சிட்ருக்கான்னு பாருங்கள். பாலா வந்து அவனே சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சுத்தம் பண்ணிப்பாங்க. அடிக்கடி குளிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று தான். இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக குளிக்க வச்சுருவோம். அடிக்கடி குளிக்க வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இவங்க வந்து வெளியில் போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் வளர்க்குறோம். அதனால் வந்து இவங்கள அடிக்கடி தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா குளிர் வந்து இவங்களால மொத்தமாக தாங்கவே முடியாதுங்க. நார்மலாக நம்மளால் தாங்க முடிகிற குளிர் வந்து அவங்களால தாங்க முடியாது. ஸோ அவங்கள வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் நாங்கள் குளிக்க வைப்போம். தேவைப்பட்டால் மட்டும், அதாவது கால் கையெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் குளிக்க வைப்போம். மாதத்தில் ஒரு நாள் கம்பல்சரி குளிக்க வச்சுருவேங்க. அவனே எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணிக்கிறான்னு பாருங்கள். அவன் சுத்தம் பண்ணி தான் அவனுடைய கை காலெல்லாம் இவ்வளோ ரோஸாக இருக்குங்க. கால் சுத்தம் பண்ணிக்கிறது, கை எல்லாமே அப்படி தான் அவங்க சுத்தம் பண்ணுவாங்க. தம்பி எவ்வளோ அழகாக தொடச்சிட்ருக்கான்னு பாருங்கள். பாலா வந்து அவனே சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சுத்தம் பண்ணிப்பாங்க. அடிக்கடி குளிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்று தான். இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக குளிக்க வச்சுருவோம். அடிக்கடி குளிக்க வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இவங்க வந்து வெளியில் போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு தான் வளர்க்குறோம். அதனால் வந்து இவங்கள அடிக்கடி தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா குளிர் வந்து இவங்களால மொத்தமாக தாங்கவே முடியாதுங்க. நார்மலாக நம்மளால் தாங்க முடிகிற குளிர் வந்து அவங்களால தாங்க முடியாது. ஸோ அவங்கள வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் நாங்கள்